இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபி எஸ்ஐபி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பர்சன்டேஜ் வைஸ் அலாட் பண்ணுங்க. இதில் 60 அதில் 40. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கான்ஸ்டன்ட் இன்கம், எது போஸ்ட் ஆஃபீஸ். அது 40 வந்து ஃப்ளக்சுவேஷன். நல்ல ஃபண்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல டைவர்சிஃபிகேஷன் உண்டு. ஜெனரிக் ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்குது, டெப்ட் ஃபண்ட் இருக்குது, அதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது. இன்னும் குறிப்பிட்ட ஃபண்டு சொல்லக்கூடாது. கான்ட்ரா ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கான்ட்ரா ஃபண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கேன். நம்ம நிறைய நல்ல ஃபண்டுலாம் இருக்குது. கூடுமானவில் இந்த எஸ்பிஐ மாதிரி, இந்த மாதிரி ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி லீடிங் ஃபண்டாக பார்க்கணும். வெறும் ஸ்டார் ரேட்டு மட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்டார் ரேட்டுங்கிறது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ். பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ப்ரெசன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா இதில் காம்படிஷன் இருக்குது. புதுசாக நல்லா பிஸ்னஸ் பண்ணுவான் இல்லையா? நம்ம ட்ராவல் பண்ணுற போதே ஒரு வண்டி சைடு எடுக்கிறது, அப்புறம் இவங்க போனால் அவன் வரமானா இவங்க சைடு எடுக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இது காம்படிஷன். அப்போ காம்படிஷன் அதெல்லாம் நல்ல ஃபண்டு. இந்த மாதிரி கான்ட்ரா ஃபண்டு, டைவர்சிஃபிகேஷன், ஜெனரிக் ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்டு, இது மாதிரி தேர்ந்தெடுக்கும். அதர் தேன் ஈக்விட்டி மார்க்கெட்டை நீங்களாக இப்போ மிட் கேப்பு ஸ்மால் கேப்புன்னு போய் ஒன்று பண்ணுறத விட இது மாதிரியான ஃபண்டெல்லாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு 40% பண்ணுங்க, 60% போஸ்டலில். இது மாதிரி செலக்ட் பண்ணி போட்டேன்னாக்கா அந்த ரேஷியோ கரெக்டாக பார்க்குற போது உங்களுக்கு நல்ல ஒரு ஜென்யூன் பெனிஃபிட் கிடைக்கும்.